அன்புள்ளம் கொண்ட விஆர்ஸ்டோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜனவரி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முதல்ல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப எந்தெந்த ராசியில இருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சூரிய பகவானவர் தனுசு ராசியில இருக்கிறார். ஜனவரி 15க்கு பின் மகர ராசிக்கு சஞ்சரிக்கிறார். செவ்வாய் பகவானவர் தனுசு ராசியிலே இருக்காரு. ஜனவரி 16க்கு பின் மகர ராசியில பயணிக்கிறார். அதே மாதிரி புதன் பகவானும் தனுசு ராசியில தான் இருக்காரு. ஜனவரி 17க்கு பின் மகர ராசியில சஞ்சரிக்கிறார். சுக்கிர பகவானவர் ஜனவரி 12 வரை தனுசு ராசியில இருப்பார். அதுக்கப்புறம் மகர ராசிக்கு பயணிக்கிறார். சோ இந்த 4 கிரகங்களின் பயிற்சியானது அடுத்த மாசத்துல, அதாவது 12, 15, 16, 17 இந்த தேதிகள்ல நடக்குது அப்படிங்கிறதும், அதே மாதிரி சனி பகவானவர் மீன ராசியிலையும், ராகு பகவானவர் கும்பராசியிலையும், கேது பகவானவர் சிம்ம ராசியிலையும், மிதுன ராசியிலே குரு பகவானும் இருக்கார். இந்த அமைப்பு எந்த மாதிரியான மாற்றங்கள் தரும்னா, அதிகப்படியான போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி அரசாங்கம் பேசுற மாதிரியும், அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள், அதாவது வீடு கட்டித்தரேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதிகளை அரசாங்கம் கொடுக்குற மாதிரியும், அதே மாதிரி ஸ்கூல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல புரட்சி ஏற்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்களை பத்தியும் இந்த காலகட்டத்துல அரசாங்கம் பேசும். மத்திய அரசாங்கமே ஸ்கூல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு புதுமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்களை அதுல செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு கொண்டு வருவாங்க. சிபிஎஸ்இ கல்வி முறை இன்னும் வலுப்படைகிற மாதிரி, இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டு கல்வி முறை, நம்ம தமிழ்நாடு பாட புத்தகமே சிபிஎஸ்இ முறை அளவுக்கு கல்வி தகுதி உயர்ற அளவுக்கு உள்ள சூழ்நிலைகள்லாம் அரசாங்கம் இந்த காலகட்டத்துல ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த ஜனவரி 15க்கு பின் நிறைய மாற்றங்கள் இருக்கும். படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் நிறைய மாற்றங்களை பார்க்க போறோம் அப்படிங்கிறத உறுதியா சொல்லலாம். இது பொதுவான உங்க ராசிக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப வாங்க பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கும் சூரிய பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அவர் மட்டும்தான் சஞ்சாரம் செய்ய போறாருன்னா எல்லாருமே சஞ்சாரம் செய்வாங்க. அப்ப இதை ஜனவரி 15 வரையும் 15க்கு அப்புறம் அப்படின்னு 2ஆ பிரிக்கலாம். 15 வரையும் தனுசுல இருக்க போறாரு, 15க்கு அப்புறம் மகரத்துக்கு போறார். அதே மாதிரி ராசியாதிபதியுமே 16 வரையும் தனுசுல இருப்பாரு, அதுக்கப்புறம் திரும்பவும் மகரத்துக்கு போறார். சோ இந்த அமைப்பு உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் தரும் அப்படின்னு சொல்ல போனா, அதிகாரத்தன்மை, ஆளுமை தன்மை, நான் தான் எல்லாத்துலயும் பெஸ்ட், என்னோட தொழில்ல எல்லாத்துக்கும் என்னை விட்ட ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். எதிலும் முயற்சி, தன்னம்பிக்கை, அதீத தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கை தேவை. அதீத நம்பிக்கை தேவையில்லை. அந்த அதீத நம்பிக்கையால் இறங்கக்கூடாத விஷயங்கள்லாம் துணிஞ்சு இறங்குவீங்க அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். தொழில்ல எல்லாரோடையும் முன்னிலை வைப்பீங்க. நீங்க தான் பெரிய தொழிலதிபர், இல்ல நீங்க தான் குடும்பத்திலே பெரிய ஆளு, இல்ல நீங்க தான் உங்க கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட், இல்ல உங்க காலேஜ்லயே நீங்க தான் லீடர் பொறுப்பேற்கிறவங்க. அந்த அளவுக்கு ஒரு உன்னத உயரிய நிலையில இருப்பீங்க மேசராசினர் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ராகு 11ல இருக்கிறது உங்களோட தேவையற்ற ஆசைகளை தூண்டி அதை அடைவதற்கான முழு முயற்சிகளையும் செய்ய வைக்கும். ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன்ல, ஓவர் கான்பிடன்ஸ், அதாவது நம்மளால முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை தாண்டின ஒரு வேலையை இப்ப நீங்க செஞ்சிருவீங்க. முடியுங்கிற விஷயத்துக்கும் இந்த தப்போ சரியோ, சரியான விஷயங்களை பண்ணா யாரும் மாட்டிக்க போறதுல பயப்பட போறதில்ல. தவறான ஒரு விஷயத்த நம்மளோட பெரிய ஆட்களோட மோதும் போதுல, ஆசையின் ரீதியா மோதும் போதுல அது தவறான விஷயமா தான் இருக்கும். அப்படி மோதும் போதுல நம்ம தேவையில்லாத சிக்கல்கள்ல மாட்டுவோம் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. ரொம்ப பேராசைப்படாதீங்க, பேராசைப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். டாக்டர், நர்சிங் சம்பந்தப்பட்ட படிப்பு இந்த மாதிரி உள்ள லைன்ல இருக்கிறவங்க, அதாவது சர்வீஸ் ரிலேட்டடா வேலை பார்ப்பாங்கல்ல, இப்ப டாக்டர் மட்டும் இல்ல, நர்சிங், இந்த ஹோம் மெயின்டெனன்ஸ் பாக்குறவங்க, வயசானவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பார்க்க, அந்த துறையில இருக்க வேலை பார்க்கறவங்களா இருந்தா, இளம் வயதினர்களாக இருந்து திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு எல்லாம் திருமண வாய்ப்பு கைகூடி வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி கேர்டேக்கரா இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடி வரும். ஏன் இவங்களுக்கு மட்டும் பர்டிகுலரா சொல்றோம்னா, காரணம் என்ன, 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் சனியோட பார்வையில இப்ப இருக்கார். சோ இந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த காலகட்டத்தில் திருமண அமைப்பு, சர்வீஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியா திருமணம் கைகூடி வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா?
காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால திருமணம் கைகூடி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த அமைப்பு பல போராட்டங்கள், பல ஏமாற்றங்கள் எல்லாத்தையும் இழந்து சேரும். அதாவது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்து சேர்ற மாதிரி அமைப்பு. சோ அந்த அமைப்பை என்னை பொறுத்தவரையும் செய்ய வேண்டாம். பெற்றோர்களோட அனுமதியோட செய்யறதுதான் எந்த ஒரு விஷயம் நல்லது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். சரிங்களா? மற்றபடி யாருக்கும் எந்த பாதிப்புமே இல்லை. அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளாக இருப்பவர்கள் இந்த காலகட்டத்துல மேலதிகாரிகளும் தேவையில்லாத வாக்குவாதங்களோ சண்டை சச்சரவுகளோ வச்சுக்க வேண்டாம். வேணா உங்களால முடியும், உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுல நான் எந்த ஒரு குறைபாடும் சொல்லல. ஆனா மேலதிகாரிகள் உங்களுக்கு மேல வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிறதையும் நீங்க மறந்துடக்கூடாது. அந்த மேல வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குமா இல்லையா? அந்த மரியாதையை நீங்க அவங்களை ஒபே பண்ணி நடக்கிறது தான். அந்த ஒபே பண்ணி, அதாவது அவங்க சொல்ற ஆர்டரை நீங்க ஃபாலோ பண்ணலங்கும் போதே நீங்க அவங்கள மதிக்கல அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வரும். அப்படி பண்ணாதனால உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையில்லாத முரண்பாடு, சண்டை சச்சரவுகள் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இத்தனை நாள்ல இருந்த சிக்கல்கள்லாம் விலகி சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்கி தரும். அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு இந்த காலகட்டத்துல மேசராசினருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களுடைய பெயர், துணிச்சல், தனித்துவமான முடிவுகள், தனித்துவமா இயங்குறது அப்படிங்கிற பல விஷயங்கள். என்னன்னு சொல்ல போனா, யாரு இப்ப ரஜினி சார் கூட ஒரு டைலாக் சொல்லுவார், யாரோட நிழல்லையும் நான் நிக்க விரும்பல, என்னோட நிழல்லையும் நின்று யாரையுமே நான் பெரிய, அந்த மாதிரி ஒரு டைலாக் சொல்ற அளவுக்கு நீங்க ஒரு சூழ்நிலையில வருவீங்க. என்னன்னு சொல்ல போனா, நீங்க அந்த அளவுக்கு ஒரு உன்னத உயரிய நிலையில யாரோட தயவுமே இல்லாம வந்திருப்பீங்க. எல்லாத்தையும் உருவாக்கிடுவீங்க. இந்த ஒரு மாசத்துல ஸ்டாண்டர்டான பேர் எடுத்துருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் சப்போர்ட் இந்த காலகட்டத்துல அதிகமா இருக்கும். அவங்கள நம்பி எந்த ஒரு வேலையும் நீங்க செய்யலாம். அதே மாதிரி தொழில்ல அதிகாரத்துவமும் தன்னம்பிக்கையும் கூடுதலாக இருக்கும். விடாமுயற்சி, எப்பேற்பட்ட தோல்வி வந்தாலும் அதுல விடாமுயற்சியா எந்திரிச்சு நிக்கணுங்கிற தன்மையெல்லாம் இருக்கும். சோ இந்த காலகட்டத்துல அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில்துறையில் உன்னத உயரிய நிலை கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. வாய்ப்புகள் தேடி உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல வாய்ப்பு அதிகம். பயன்படுத்துறவங்களுக்கு மட்டும்தான் முறையா நடக்கும் ஒழிய, இல்லாட்டி தேவையில்லாம ஏட்டிக்கு பூட்டியா போய் மாற்ற மாதிரி உள்ள சூழ்நிலை கூட வரும். ஆசைப்படுங்க, தப்பு இல்லை, பேராசைப்படாதீங்க. எனக்கு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கற்பனை கோட்டையில நீங்க இருந்தீங்கன்னா அது உங்களுக்கே பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும். சோ நிதானமா போனீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புல அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பில் முதலிடம் பெறுவீர்கள். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதாவது நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பேரை எடுப்பீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். அதே மாதிரி தாய் தந்தையரோட சப்போர்ட் கூட இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா அவங்களே உங்களை பெட்டர் பர்சன், என் பையன் இப்படி, என் பையன் அப்படி அப்படின்னு புகழ்ந்து பேசுற அளவுக்கு மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும். சரிங்களா? பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் அனைத்து வயதினருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி அஸ்தமனம் ஆவார். அதை மட்டும் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு திறமை இருந்தும் அந்த திறமையை யாரோ ஒருத்தர் தட்டி வைப்பாங்க. நீ எனக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த ஒரு மாசத்துல இந்த ஒரு விஷயங்கள் நடக்கும். நீ எனக்கு கீழே தான்ப்பா அப்படின்ட்டு. சோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமா, அதாவது கவனமா பாத்துக்கிறது இல்ல, இது ஒருத்தர் உங்களை பார்த்து ஈகோ பொறாமப்படுறாருன்னு அர்த்தம். இந்த பொறாமையை நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? சரி, ஓகே அப்படின்னு கடந்து போங்க. அதை மனசுக்குள்ள மைண்ட்ல ஏத்தி தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஆகாதீங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால உங்களுக்கு தேவையில்லாத தூக்கமின்மை வர்றது, உங்களோட வேலை கெட்டு போறது, ஒரு சோர்ந்து போறது, இந்த அமைப்புகள்லாம் வரும். இது எல்லாருக்குமே வர்றதுதான். ஆனா அந்த ஈகோவால தான் இதெல்லாம் நடந்துச்சுங்கிறதே உங்களால புரிஞ்சுக்க முடியாது. சோ இதை கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல புது வீடு கட்டணும், புது வீடு வாங்கணும், இல்லாட்டி புது வண்டி வாங்கணும், இந்த மாதிரி உள்ள அமைப்புல கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல குதிரை சம்பந்தப்பட்ட அமைப்பு, எல்லாரும் குதிரை வாங்க மாட்டாங்க. இதே மலைப்பகுதிகளில் இருக்கிறவங்களா இருந்தா புது குதிரை வாங்குறத பத்தி பேசலாம். சோ பரணி நட்சத்திரக்காரர்கள் மலைப்பகுதிகளில் இருக்கிறவங்க புது குதிரை வாங்கணும், புது கழுதை வாங்கணும், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம். சரிங்களா? அதே மாதிரி புதிய வண்டி வாகனம் தான், அதுல எந்த மாற்றமுமே இல்லை. வாழ்க்கை இழந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாம் திருமணம் அமைப்பு இந்த காலகட்டத்துல கைகூடி வரும். அதுவும் டைவர்ஸ் வாங்கினவங்களுக்கு
இந்த காலகட்டத்துல அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு எதுவும் குறையா இந்த காலகட்டத்துல இல்ல. மனசு உடையாம நீங்க அடுத்தது மூவ் ஆன். இந்த உலகம் நம்மளை குறை சொல்லத்தான் செய்யும், நம்மளை பார்த்து பொறாமப்படத்தான் செய்யும். சோ நம்ம அடுத்தது மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு நினைச்சு போனாவே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. சரிங்களா? அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி உத்திராட நட்சத்திரக்குள்ள போறார் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கணும். நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உத்திராட நட்சத்திரத்துக்குள்ள போறார் அப்படின்னா என்ன? அதிகாரம் உங்க கையில இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உங்க கையில இல்ல. அதிகாரம் உங்க கையில இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாமே இப்படித்தான் இருக்குது, பட் ஆனா என் கையில இல்லாத மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. உண்மையும் அதுதான். இன்னும் இல்ல, இப்ப நீங்க ஒரு ஹெட் மாஸ்டரா இருக்கீங்க, ஸ்கூலே உங்க கண்ட்ரோல்ல இருக்கு, ஹெட் மாஸ்டரா இருக்கீங்க, போய் அங்க உட்கார்றீங்க. உங்களோட பதவியில உயர்ந்தவரோ இல்ல பெரிய ஆளோ அந்த வந்து உட்கார்றாரு, ஒரு 2 நாளைக்கு அங்க ஸ்கூலை நான் கண்காணிக்கிறேன்னு வந்து உட்கார்றாரு. அப்ப என்ன ஆகும்? எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரிதான் இருக்கும், பட் ஆனா நீங்களே அவர் கண்ட்ரோல்ல இருக்கீங்க. சோ எதுவுமே உங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு அவசரப்பட்டு எங்கேயும் வார்த்தைகளை விடக்கூடாது. கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல வலுவாவே இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி மகர ராசிக்குள்ள புதன் போற நேரத்துல, அதாவது ஜனவரி 17க்கு அப்புறம் இந்த கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாதனால வர பிரச்சனைகள், கொடுத்த இடத்துல பணம் வராதனால பிரச்சனைகள், பணத்தை திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி வர பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது என்னால முடியும் சொல்லிட்டு முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். சோ அவசரப்பட்டு எங்கேயும் வார்த்தையை விடாதீங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா 10 நாள்ல தரத 1 மாசத்துல தரேன்னு சொல்லுங்க, தப்பே இல்லை. காரணம் என்னன்னா, நம்ம 1 மாசம் சொன்னா 1 மாசத்துல திருப்பி கொடுக்குற சூழ்நிலை வந்துடும் அப்படின்னா சொல்லலாம். இல்லாட்டி அந்த 1 மாசமே சொல்லக்கூடாது, இப்போதைக்கு என்கிட்ட தோது இல்லை அப்படின்னு சொல்லி போடாதீங்க. அந்த மாதிரி உள்ள அமைப்புகள் தான் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கே ஒழிய, அதிகாரம் கம்பீரம் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா எதுவுமே உங்க கண்ட்ரோல்ல இல்லை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்புமே இல்லை. வருமானம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல குடும்பத்தை நிர்வகிக்கிற அளவுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.